Taking a turn here, we're getting some breaking news now involving WikiLeaks. மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் ஆர்ஜரிலா என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். 2010களில் மிக பிரபலமாக இருந்தவர் ஒருவர். அவர் இப்பொழுது எங்கே என்ன செய்கிறார் என்ற பலருடைய கேள்விகளுக்கு இந்த காணொலி ஒரு பதிலாக இருக்கும். பிரபல ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர்களும் விக்கிலீக்ஸ் இணைய நிறுவனமான ஜூலியன் அசாஞ்சி கடந்த 2010 ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போரில் ஈடுபட்ட அமெரிக்காவின் இராணுவ ரகசியங்களை வெளியிட்டு உண்மைகளை அம்பலப்படுத்தியதன் மூலம் உலக அளவில் அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு மனிதர் ஜூலியன் அசாஞ்சி. இதனைத் தொடர்ந்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்க அரசு அறிவித்தது. இதற்கிடையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்றில் சிக்கிய அசாஞ்சே கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பிக்க லண்டனில் உள்ள ஈக்குவடோர் அரசியல் தூதரகத்துக்கு ஒரு தஞ்சம் புகுந்தார். தன்னை கைது செய்யாமல் இருக்க ஈக்குவடோர் தூதரகத்துக்குள் தஞ்சம் புகுந்தார், அரசியல் தஞ்சம் புகுந்தார் ஜூலியன் அசாஞ்சே. அசாஞ்சேவுக்கு அடைக்கலம் அளித்து வந்த ஈக்குவடோர் அரசு கடந்த 2019 அதை வாபஸ் பெற்றதை அடுத்து அதுவரை கைதில் இருந்து தப்பித்து வந்த அசாஞ்சேயை பிரிட்டிஷ் போலீசார் கைது செய்து லண்டன் சிறையில் அடைத்தார்கள். சிறையில் உள்ள அவரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்க அரசு பிரிட்டனிடம் கேட்டு வந்த நிலையில் கடந்த 2022 பிரிட்டன் அரசுக்கு ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஒப்புதல் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் இதனை எதிர்த்து அசாஞ்சே தரப்பில் பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படாமல் இதுநாள் வரை லண்டனின் சிறையிலே அசாஞ்சே அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த பிரிட்டன் நீதிமன்றம் அசாஞ்சேவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் இராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்துக்காக அவருக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது, குறைந்தபட்ச சிறை தண்டனையை வழங்க வேண்டும் என்று உத்தரவாதத்தை அமெரிக்காவிடம் கோரியது. அசாஞ்சேவுக்கு ஆதரவாக சர்வதேச சமூகம் குரல் கொடுத்ததும் மறக்க முடியாது. இந்த விவகாரம் இப்படி போகிற பொழுது இப்படியோ புகைந்து கொண்டே இந்த விவகாரம் போகிறது. அசாஞ்சே தன்னை விடுதலை செய்வதாக உத்தரவாதம் அளித்தால் அமெரிக்காவின் உளவு பார்த்தது, இராணுவ ரகசியங்களை வெளியிட்டது உள்ளிட்ட குற்றங்களை தான் ஒப்புக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து இப்பொழுது நேற்று லண்டன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள அசாஞ்சே இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார் என்கிறதான் சரி. இப்பொழுது அசாஞ்சே அமெரிக்காவுக்கு செல்ல போகிறார். தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளப் போகிறார். அங்கே என்ன நடைபெறப் போகிறது? நாளைய தினம் அசாஞ்சே அமெரிக்காவின் ஃபெடரல் நீதிமன்றத்தில் தனது குற்றங்களை ஒப்புக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு அமெரிக்க நீதிமன்றம் குறைந்தபட்ச சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே லண்டனில் சிறை தண்டனை அனுபவித்ததால் அமெரிக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியானதும் ஜூலியன் அசாஞ்சே தனது தாய் நாடான ஆஸ்திரேலியாவுக்கு சுதந்திர மனிதராக திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் அசாஞ்சே எங்கே போனார், என்ன செய்தார், என்ன நடந்தது, இப்பொழுது எங்கே என்ற கேள்விக்கு இந்த காணொளி ஒரு பதிலாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.